ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 35 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. அதாவது 35வது போட்டி நடந்துகிட்ருக்கு. 36வது போட்டியாக இரவு 7:30 மணி ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நாம் சென்ற போட்டியில் கூறியது போலவே, அதாவது நடைபெற்று வரக்கூடிய போட்டி ஜிடி மற்றும் டிசி அணியில் அபிஷேக் போரல், கருண் நாயரை பற்றி சொல்லியிருந்தோம். சிறப்பான ஆட்டத்தில் வெளிப்படுத்தினால் குறிப்பாக ட்ரிஸ்டான் ஸ்டபஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அசட்டோஸ் சர்மாவை முக்கியமாக சொல்லியிருந்தோம். அவர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருந்தது. அதே மாதிரி பந்து வீச்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிடி அணியில் பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோருக்கு கடைசி ஓவரை தான் கொடுத்தாங்க. அவர் முதலே கொடுத்துருந்தா கண்டிப்பாக ராகுல் அவுட் ஆகிருப்பார், அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிருப்பார். சம்திங் மிஸ். அதனால் சாய் கிஷோர் கடைசியாக கொடுத்தனால அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், பரவாயில்ல. தென் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, குறிப்பாக பிரசித் கிருஷ்ணா சொல்லியிருந்தோம், 4 விக்கெட் பக்கமாக எடுத்திருந்தார். சூப்பராக இருந்தது. டெலிகிராமில் கூட நான் அப்டேஷன் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சாய் சுதர்சன், பட்லர் 2 பேருமே நல்லா விளாண்டுட்டு வராங்க. இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம சொன்னதில் ஃபெயில்யூர் அப்படின்னு சொன்னோம்னா ரஷீத் கான் தான் விக்கெட் எடுக்கலை. மற்றபடி ஓரளவுக்கு கணிப்பு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. மேட்சோட ரிசல்ட் எப்படிங்கிறது இனிமேல் முடியும் போது தான் நமக்கு தெரியும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அடுத்தது எல்எஸ்ஜி மற்றும் ஆர்ஆர் 2 அணிகள் மோதும் போட்டியில் முதலாவதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஜுரல் ஹெட்மயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு அல்லது ஜுரேலில் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். பராக் கூட போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா ஹெட்மேர் தேர்ந்தெடுத்துக்கலாம். 4 பேர்த்தையுமே சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக அப்படின்னா ஹெட்மேர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்னா சஞ்சு எடுத்துக்கலாம். 2 பேருமே நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஜஃப்ரா ஆர்ச்சர் இன்றைக்கி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆகாஷ் மத்வால் அவர் உள்ளே வந்தார்னா அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் கொடுக்குறேன். அவரை நீங்கள் 50-50 சான்ஸில் வச்சிங்க. ஏன்னா இப்போது ஸ்டார்க்கு சேம் டிட்டோவில் தான் இருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ராணா ஆப்ஷனலாக வச்சிங்க. நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் ராணாவை பற்றி சொல்கிறேன். 50-50 ஆப்ஷனில் வச்சிங்க. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு, பராக் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சனை கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஹெட்மயர் கடைசி நேரத்தில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து ஆர்ஆர் அணி ஜுரல் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அவர் மாற்ற வேண்டாம், அவர் இருக்கட்டும். ஆர்ஆர் அணியில் 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் எடுக்கக்கூடிய நபர்கள் ஜெஃப்ரா ஆர்ச்சர், அசரங்கா மற்றும் ஆகாஷ் மத்வால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், நிக்கலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது பூரானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சமாத் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு ஹிட்டிங் ஆடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ்கான். இன்றைக்கி இடம்பெற்றார்னா ஆவேஷ்கான் விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி திக்ஷே ரதி அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சேம் மார்க்ரம், பூரான், பதோனி மற்றும் சமாத் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேறு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா நம்ம டெலிகிராமில் அப்டேஷன் போட்டுக்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனா ஈவன் மார்க்ரம் அண்ட் பூரான் தான். அடுத்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஷர்துல் தாக்கூர் கொடுக்கக்கூடிய அமைப்பும், விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆவேஷ்கான் மற்றும் ஷர்துல் தாக்கூர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. ரவி பிஸ்னாயை உள்ளே கொண்டாந்துக்கலாம். 2வது பந்து வீசும்போது ரவி பிஸ்னாய்க்கு சூப்பராக இருக்குது. அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி ஒரு டஃப் காம்பினேஷன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான் போகும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹிண்ட், அதாவது இந்த போட்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு
பந்து வீச்சாளரில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஆல்ரவுண்டராக இறங்கக்கூடியவர். ஈவன் மார்க்ராவும் இருக்கலாம், ரியான் பராகாவும் இருக்கலாம். 2 பேத்தில் யார் வேணால் வரதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஈவன் ராணா, நிதிஷ் ராணா, அவர் வந்து 50-50 சான்ஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் அவரை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். நிதிஷ் ராணா கூட விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு, கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.